அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், இந்த சுக்கிர பகவான் எப்ப கிரக பயிற்சி வருது கரெக்டா பாருங்க. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார். மெயினா பாருங்க, சுக்கிரன் இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது. கால புருஷனுக்கு 1வது இடத்துல மேச ராசியில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்து இருக்காருங்க. இது என்ன யோகம் இருக்கும்? உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கிரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது, இத பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய பேருக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம், எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம், குரு பயிற்சி கொடுத்தோம். எல்லா பயிற்சிக்கும் சரி, அம்மன் அருள் டிவி நேயர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுக்குறீங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுக்குறீங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம். கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும். சுக்கிர பகவான் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுப கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. யார் ஜாதத்துல சுக்கிரன் வர்றாரு திடீர்னு அப்ப ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க. உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கிர பகவான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கடகராசி என்பது, பொதுவாக கடகராசி கால புருஷனுடைய 4வது ராசி தாங்க இந்த கடகராசி. கடகத்துல பிறந்தா இதுலயுமே பாருங்க ஒரு அன்பான குணம் இருக்கும் கடகராசி என்பவர்கள்ட்ட. இதுலயுமே ஒரு தன்மையான குணம் கடகத்திட்ட கண்டிப்பா இருக்கணும். அதனாலதான் தாய் உள்ள குணம் உள்ள நபர்கள் கடகராசின்னு சொல்றாங்க. இதுலயுமே நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய ராசி இந்த கடகராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி கடகராசி சொல்றாங்க. இவங்க ஒரு லட்சியத்தை நினைச்சிட்டாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் கடகராசி என்பட்ட கண்டிப்பா இருக்கும். அதான் கடகராசி. ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த கடகராசியை சொல்றாங்க. நிறைய தன்மானத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசியும் கடகராசி தான் சொல்லுவாங்க. நல்லா தன்மானத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. ஏன்னா இது அதிபதி சந்திர பகவான். கற்பனை பயங்கரமா இருக்கும். ஒரு வேலையை கொடுத்தா அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி கடக லக்கண கடகராசிட்ட கண்டிப்பா இருக்கும். தாய் மாதிரி அன்பை காட்டக்கூடிய ராசி தாங்க கடகராசி. நல்லா பாருங்க, தாய் அன்பை காட்டக்கூடிய ராசி கடகராசி. குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பார். இவருக்குன்னு எதுவுமே சேமிக்க மாட்டார். தன்னுடைய குடும்பத்துக்காக எல்லாமே விட்டு கொடுத்து போகக்கூடிய ராசி இந்த கடகராசி சொல்றாங்க. அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார். வரக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு என்ன ராஜ யோகத்தை கொடுக்க போகுது, இதை பத்தி தான் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்கணும். அது ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது. அப்ப விதிஜாதத்தை பார்த்துட்டு கரெக்டா பலன் எடுத்தா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க. லைஃப்ல எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன்னா சுக்கிரன் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம்.
ஆசை, அன்பு, உல்லாச பயணம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, திடீர் ராஜயோகம், எல்லாத்துக்கும் அதிபதி சுக்கிரன் தான். இவர் இல்லாம எதுவுமே இயங்காது. திடீர்னு பாருங்க ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, சுக்கிர தசை சுக்கிர புத்தி வந்துச்சு, அதான் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க. சுக்கிரன் எதுவும் யோகத்தை கொடுப்பாரா? உங்க லக்னத்தை பொறுத்தா சுக்கிரன் பலனை கொடுப்பாரு. அதனாலதான் எல்லா வீடியும் நான் ஒரு பொது பலன் சொல்றேன். உங்க லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரான்னு பாத்துங்க. கடகராசியை பிறந்திருப்பீங்க, நீ ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. பிறப்பு ஜாதகம் சுக்கிரபவன் என்ன யோகத்துல உங்களுக்கு சுக்கிர தசை சுக்கிர புத்தி வரதான்னு பாருங்க. சுக்கிரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு, நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா சுக்கிரன் நல்ல ஒரு பொசிஷன்ல கோச்சாரத்துல 10ஆம் பாவத்துல வந்து அழகா உட்கார்ந்து இருக்குது. அப்ப நிறைய ஒரு அனுகூலத்தை பார்க்கலாம். அதனால சொல்றேன், அப்ப சுக்கிரபவன் ஜாதகத்துல நல்ல ஒரு பலமா இருக்கணும். ஏன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிரன் தானே, ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிரன் தானே. ஆசைய, அழக, அன்ப, பண்பை எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். இவர் இருந்தாவே பாருங்க, கலை, இசை, கற்பனை பார்த்தோன்னு ஒரு விஷயத்த செய்யக்கூடிய கெப்பாசிட்டி சுக்கிரன் நல்லா இருந்தா செய்ய முடியும். நிறைய ஒரு கவிதை, இசை, இலை எல்லாமே ரசிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருக்கணும். இது இருந்தாதான் இங்க யோகமே இருக்கும். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சை நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறோம்னு பார்ப்போம். அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். ஏன்னா கடகராசி என்பது நம்முடைய சேனலுக்கு பாருங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் ஒரு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க திருக்கணித முறைப்படி. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே. நம்முடைய ஆன்மீக பயணம் நம்ம சேனல்ல பார்த்தா கண்டிப்பா உங்க துன்பங்கள் மறையணும். அதான் எங்களுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்ம வினை இறைவன் கொடுத்திருப்பார். எப்ப வேலை செய்யும், அந்த திசா புத்தி வரும்போது தான் வேலை செய்யும். எல்லா நேரத்தும் ஒரு மனிதனுக்கு கர்ம வினை வேலை செய்யாது. அந்த கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிச்சு போகும்போது எல்லாமே வெற்றியா மாறிடும். அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன், ஒரு பொது பலனா கொண்டு போங்க, உங்க பிறப்பு ஜாதகம் கம்பேர் பண்ணி பாத்துக்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த சுக்கிர பேச்சு என்ன யோகத்தை கொடுக்க வர பார்ப்போம். இப்ப கிரக அமைப்பு எங்க சஞ்சாரம் செய்யறான் பார்ப்போம். உங்க ராசில இருந்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. 3ஆம் பாவத்துல கேது பகவான், அதாவது கன்னிகா ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 8ஆம் பாவத்துல சனி பகவான் கடக ராசியில சஞ்சாரம் செய்யறாரு. உங்களுக்கு 9ஆம் பாவத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், புதன் பகவான், அடுத்து ராகு பகவான் 9ஆம் பாவத்துல பாக்யஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாங்க மீன ராசியில. 10ஆம் பாவத்துல சூரியன் சுக்கிரன் திக்பலம் நல்ல ஒரு பயங்கரமான யோகத்துல உட்காந்துருக்காரு. சுக்கிரன் சூரியன் இணைஞ்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் பாவத்துல குரு பகவான். கரெக்டா அந்த குரு பகவான் மே மாசம் 1ஆம் தேதி தான் வராது. வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சி ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதி, மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது. அப்ப உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாரு? இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொண்டு காட்டுது. உங்களுக்கு ராஜயோகத்தை பயங்கரமான ஒரு யோகத்தை காட்டுது. இந்த சுக்கிர பயிற்சி நிறைய ஒரு மாற்றம் உங்களுக்கு கண்டிப்பா வரப்போகுது. எல்லாரும் சொல்லுவாங்க கடகராசியை பொறுத்த வரையும் பாருங்க, அஷ்டம சனி ஆட்டி படைச்சிச்சு நிறைய பேர். அஷ்டம சனி ஒரு சில பேருக்கு சனி பவன் ஜாதகத்துல சரியில்லாத நபர்கள்லாம் நிறைய பேருக்கு தடைகளை கொடுத்துச்சு. இன்னும் தடைப்பட்டு தான் இருக்காங்க. எந்த ஒரு வாழ்க்கை என்னடா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிற சிந்திக்கவும் போனவங்க பல பேர் கடகராசி நபர்கள். ஜாதகத்துல சனி நல்லா இல்லாத நபர்கள்லாம் பாருங்க கண்டிப்பா ஒரு தடைகளை பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, குரு உங்களுக்கு இதுக்கு முன்னாடி 10ஆம் பாவத்துல குரு இருந்தாரு, இப்ப 11ஆம் பாவத்துக்கு இப்பதான் வர்றாரு. இதுக்கு முன்னாடி என்ன பதவியை காலி பண்ணியிருப்பாரு, வேலை உத்தியோகத்தை காலி பண்ணியிருப்பாரு, தொழில காலி பண்ணியிருப்பாரு, உத்தியோகத்தை தள்ளி பண்ணிருப்பாரு, பணம் சார்ந்த விஷயம் நிறைய செலவா வந்திருக்கும். நோய், எதிரி, பகை, கடன், குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் பார்த்திருப்பாங்க. மாமனார் மாமியா உறவுல சில தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்திருப்பாங்க கடகராசி என்பர்கள். அடுத்து பாருங்க, தந்தையோட உடல்ல கண்டிப்பா கை வச்சிருப்பாரு. பூர்வீக சொத்து, பூர்வீக இடம், தந்தையோட உடல், இது எல்லாத்துலயும் ஏதாச்சும் ஒரு கலகங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும். இது எல்லாமே ஒரு தடை பண்ணார். ஒண்ணு உங்களுக்கு மனைவியில கை வைப்பார், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொஞ்சம் தடை பண்ண வைப்பார். யாருக்கெல்லாம் அந்த கடகராசி என்பது சனி பகவான் சரியா இல்லையோ ஜாதகத்துல. நண்பர்கள், கூட்டு தொழில், பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப்ல கை வைப்பாரு. இல்லைன்னா திடீர் கண்டம், எதிர்பாராத வண்டி வாகன விபத்து, ஏதாச்சும் ஒண்ணு சந்திச்சான்னு கேட்டு பாருங்க கடகராசிக்காரங்க, ஏதாச்சும் ஒண்ணு ஆமான்னு சொல்லுவார். யார் ஜாதகத்துல சனி பகவான் சரி இல்லாத நபர்கள் மட்டும்தான் அதை எடுத்துக்கணும், எல்லாருமே எடுத்துக்கூடாது. இப்போ இந்த அஷ்டம சனி தாக்கமானது இது மாதிரி ஒரு தடைகளை கொண்டாந்து கொடுத்துருக்கோம். ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது, இவர் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இவர் போய் ஏன்டா நம்ம அந்த ஹெல்ப் பண்ணுங்கிற ஒரு சங்கடங்கள் வந்திருக்கும். யாருக்கு? கடகராசிக்காரங்களுக்கு நிறைய சங்கடத்தை பார்த்திருப்பாங்க வாழ்க்கையில.
யாருக்குமே நம்ம உதவி பண்ணக்கூடாதுடா சாமிங்கிற எண்ணத்துக்கு மைண்ட் செட்டுக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. நம்ம ஏன் உதவி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மைண்ட்ல ஓடிடும். கடகராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் நடைமுறையில இதுக்கு முன்னாடி நடந்துச்சு. இனிமே பாருங்க, நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. இனிமே நீங்க எல்லாமே பாருங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியா தான் வரும் தவிர இனிமே தோல்விக்கு வேலை இல்லை. கடகத்தை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கும். கடகத்துக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது நல்ல அனுகூலமா இருக்கு. இந்த குரு 11ஆம் இடத்துல வந்தது சூப்பர். மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையே மாறுது. சுக்கிர பயிற்சி நல்லா பலமா இருக்குது. மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது. பாத்துக்குங்க. இந்த சுக்கிர பயிற்சி வரலாறு காணாத ஒரு வெற்றியை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கிறார். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, இனிமே நீங்க தான் கிங்கு, நீங்க தான் ராஜா அப்படிங்கிற அமைப்பு வருது. சுக்கிர பகவான் நல்ல யோகத்தை இந்த வரக்கூடிய காலகட்டம் அமைச்சு கொடுப்பார். கடகராசிக்கு மட்டும் எந்த தடைகள் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருது. யாரெல்லாம் தொழில் பண்ணணுங்கிற ஆசை மைண்ட் செட்ல இருக்கோ தைரியமா தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குது. ஏன் நான் தொழிலை ஸ்டார்ட் பண்ண சொல்றேன்? 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தான அதிபதி சேர்ந்து 10ஆம் பாவத்துல சூரியன் திக்பலமா இருக்கார். இப்ப தொழில ஏதாச்சும் ஒரு பணம் கொஞ்சம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் கிரக பயிற்சியில என்னங்க அஷ்டமசனி நடக்குது, ஆட்டி படைக்குது, இப்ப போய் தொழில் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா சூரிய பகவான் வருமானத்தை கொடுத்துருவார் உங்களுக்கு. அப்ப இந்த சுக்கிர பயிற்சியில நல்ல லாபங்கள், வருமானங்கள், இன்கம் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கோங்க. சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மாற்றத்தை கொடுத்தே தீரும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. நிரந்தரமான வருமானம், இன்கம் எல்லாமே கொஞ்சம் சேமிப்பு, குடும்பத்துக்காக நீங்க சேமிக்கக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும். ஒன்னும் இடமா வரணும், இல்ல பூமியா வரணும், இல்ல தொழிலா வரணும். இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா கடகராசிக்கு யார் ஜாதகத்துல சனி பவன் யோகமா இருக்காரோ அவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கிடைச்சிடும். பாத்துக்குங்க. அப்ப நல்ல ஒரு டைமை அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப தொழில் உத்தியோகஸ்தானம் ஸ்ட்ராங்கா இருக்குது. லாபத்தை பாக்குறீங்க. அப்ப எல்லாமே அழகா கொண்டு போறாரு. அப்ப தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா ஆரம்பிங்க. நல்ல ஒரு லாபம் கண்டிப்பா வந்துடும். தொழிலை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை எந்த ஒரு தடையும் வராது. பெருசா லாபத்தை பார்க்கக்கூடிய டைமிங் உங்களுக்கு அழகா வேலை செய்யும் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு. பொதுவா பாருங்க, இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய கிரக பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை கொண்டாந்து காட்டுது. ஏன்னா இது லாப சுக்கிரனா வர்றாரு. ஏன்னா சுக்கிர பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, சுயசாரம் வாங்கி நிற்கிறார். கரெக்டா மே மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம். அப்ப லாபத்தை, வருமானத்தை, பூமியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான வர்றார். அப்ப வீடு, இடம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆகும். இந்த காலகட்டத்துல இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கரெக்டா ஏப்ரல் மாசம் 24ஆம் தேதியிலிருந்து இந்த பயிற்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு மே மாசம் 19ஆம் தேதி வரை இந்த யோகங்கள் கண்டிப்பா உண்டு. அப்ப இடம் வாங்குறவங்க, பூமி வாங்குறவங்க, வண்டி வாங்குறவங்க, வாகனம் மாத்தவங்க எல்லாமே இந்த காலகட்டத்துல மாத்திக்கலாம். வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலை உத்தியோகத்துல ஒரே தடையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கு, ஒரே தடையா இருக்கு, அந்த பிரச்சனையும் சரியாகக்கூடிய நேரம் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கண்டிப்பா வரும். ஏன்னா வேலை உத்தியோகஸ்தான அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு பகவான் தான். அவருக்கு பாருங்க 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு ப்ரொமோஷன், ஒரே கம்பெனில வேலை பார்த்துருக்கு, இன்னும் ப்ரொமோஷன் கிடைக்கலன்னு சொல்றாங்க பாருங்க. அவங்க எல்லாம் கண்டிப்பா இப்ப ப்ரொமோஷனை அள்ளி கொடுத்துருவாரு. அதை விட லாட்ரி யோகம் நம்மகிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்த்து கேட்கற கேள்வி, இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு அழகா கிடைக்கும். இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரான ஒரு யோகம். மிகப்பெரிய ஒரு பணம் சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க போது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. நல்ல ஒரு அனுகூலம், பெருங்கொண்ட பணம் உங்களுக்கு அனுகூலம் வரும். ஏன்னா குருவே 11க்கு வந்துட்டாரு. அவர் சூரியனுடைய கால்கள் நிற்கிறாரு. இந்த சுக்கிர பகவான் பாருங்க, உங்களுக்கு அவர் சுயசாரம் வாங்கி 11ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல நிற்கிறாரு. வீடு கொடுத்த அதிபதியும் உச்சமான சூரியனோட சேர்ந்து இருக்காரு. அப்ப ஏதோ மிகப்பெரிய ஒரு பெருங்கொண்ட பணமோ லாபமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது இடம் மூலமா இருக்கலாம், வண்டி மூலமா இருக்கலாம், வாகனம், ஏதாச்சும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு கண்டிப்பாக கடகராசி என்பது சனி பகவான் நல்லா ஜாதகத்துல இருந்துட்டால் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா மாறாது. தங்கமோ, பொண்ணோ, பொருளோ, நகையோ, பணமோ இது எல்லாமே வாங்குற யோகமும் சூப்பரா இருக்குங்க கடகராசி என்பவர்களுக்கு. அப்ப டைமிங்க அழகா அமைச்சு கொடுக்குறாரு. உடம்பு பிரச்சனை இருக்காது. பெரிய மருத்துவ செலவு இனிமே பெருசா தாக்கங்கள் கடகராசியை பொறுத்தவரை இருக்காது. எதிர்பார்த்த கண்டம்லாம் பாத்தீங்களா, இந்த கண்டம்லாம் இருக்காது. நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி, நீங்க ஏதோ ஒரு லோன் கேட்குறீங்க, கடன் போய் உதவி கேட்குறீங்க, அந்த கடன் லோன் உடனே கிடைக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. எங்க வேணா சாங்ஷன் ஆகும்.
லோன் அப்ளை பண்ணா. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அப்ப எதிரி, பகை, பிரச்சனை இது எல்லாமே தடைகளும் நீங்கிரும். அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி நீங்க போறீங்க. நல்ல ஒரு யோகத்தை அமைச்சு கொடுக்கிறார். திருமணத்துல தடை இல்லை. திருமண பிரச்சனை கண்டிப்பா பேசுங்க. இனிமே பேசுங்க கண்டிப்பா. மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக 15ஆம் தேதிக்கு அப்புறம் திருமண வாழ்க்கை நல்லபடியா சுகபோகமா அமையும். திருமணம் அனுகூலமா அமையறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பேசி முடிப்பாங்க, திருமணம் மே மாசத்துக்கு அப்புறம் திருமணம் பண்றாப்புல வரும் நிறைய பேருக்கு. அந்த அனுகூலமும் அழகா சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. முதல் திருமணம் சரி இல்லை, இரண்டாவது திருமணம் ரெண்டுலயும் உள்ள திருமண பிரச்சனை சரியாகும். தடைகளை நீங்கி அனுகூலமா வர வாய்ப்பு இருக்கு. அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அரசாங்கம், அரசியல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு இது எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்கிறார் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. பொருளாதாரம் பயங்கரமா வளர்ச்சியை கொடுத்துருவாரு. எதிர்பார்த்த பொருளாதார வளர்ச்சி இப்ப அதிகமா உண்டு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலம், சுபகாரிகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதான் சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்கிறார். இந்த என்னை பொறுத்தவரை சுக்கிர பயிற்சி கடகராசிக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சியாக அமையுது. நல்ல ஒரு அனுகூலங்கள் உங்க பக்கம் தேடி வருது. இந்த காலகட்டம் அஷ்டம சனி வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கிர பயிற்சி. பாத்துக்கீங்க, சுக்கிரனை வீட்டுல குரு இருக்காரு. அப்ப அள்ளி கொடுக்க போற எல்லா விஷயமும் உங்களுக்கு தடைகளை நீங்க அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம். இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனைவருக்கும் சொல்றேன், ஒரு பொறுமையான ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்கும். இனிமே நீங்க தாங்க எல்லாமே எடுத்து குடும்பத்தை எடுத்து பார்ப்பீங்க. உங்களுக்கு அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உங்க பக்கம் தேடி வரும். எந்த காரியம் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கௌரவங்கள் உங்களை பக்கம் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு இந்த காலகட்டம் சூப்பரான டைமிங். இடம், பூமி, வண்டி, வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது. புனர்பூச நட்சத்திரம் வேலை, உத்தியோகம், இட சேஞ்ச் கண்டிப்பா பண்ணுவீங்க. தொழில நல்ல லாபத்தை கண்டிப்பா கொடுப்பீங்க. ஒரு உயர் பதவியோ ப்ரமோஷனோ கண்டிப்பா உங்களுக்கு வருது இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சில. ஒரு வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு வெற்றி பக்கம் உங்க பக்கம் தேடி வருது. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும். பாத்துக்கங்க, இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு பொன்னான ஒரு நேரமா அமைச்சு கொடுக்குறாரு. வாழ்க்கையில எல்லாமே ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்க போறாரு. வீடு, இடம், பூமி எல்லாமே இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதை அமையும். புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கும். பூச நட்சத்திரம் பிறந்தவங்க நிறைய பேர் தடையை பார்த்தாங்க. வாழ்க்கையில என்னென்ன தடை பார்க்கணுமோ, வாழ்க்கை நம்ம என்னடா வாழ்றோம் அப்படிங்கிற சிந்தனைக்கு போனவங்க நிறைய பேர். பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே ஒரு பிரச்சனை, போட்டி, போராட்டம், கலகம் இது எல்லாமே பார்த்தாங்க வாழ்க்கையில. இனிமே பார்க்க மாட்டீங்க. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வருது. நீங்க போகக்கூடிய பாதை மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதையை அமைச்சு கொடுக்குறாரு. எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள வரும். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். ஏன் தைரியம் வரும் சொன்னா, சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமே குருவோட சரத்துல போறாரு. அப்ப லாப வருமானம், திடீர் யோகம், திடீர் ராஜயோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டம். நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் மே மாசம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க, உங்க வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் சேஞ்ச் கிடைக்கும். கொஞ்சமாச்சும் சேஞ்ச் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சுக்கிர பகவான். கண்டிப்பா கொடுத்துருவாரு. இந்த டைம் அழகா இருக்கு. திருமண வாழ்க்கை, வேலை, உத்தியோகம், இடமாற்றம், தொழில் மாற்றம் இது எல்லாமே பண்ணிக்கலாம். அரசாங்க எக்ஸாம் எழுதுவோம், தைரியம் எழுதுங்க, அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும். எதுலையுமே அனுசரிச்சு பொறுமையா விட்டு கொடுத்து எதுலையுமே சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த ஆயிலி நட்சத்திரம். அவங்க சொல்லுவாங்க கேட்பாங்க, இவங்க சொல்லுவாங்க கேட்பாங்க, ஆனா இறுதி முடிவு நீங்க தான் எடுப்பீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கும். ஆயிலி நட்சத்திரம் பிறந்தா பயங்கரமாக திங்க் பண்ணுவாங்க. மூளையை கசக்கக்கூடிய நபர்கள், மூளையை கசக்கி நல்ல ஒரு சிந்தனை அதிகமா இருக்கும். இவங்களுடைய அறிவை வெளியில கொண்டாண்டா எல்லாமே ஜெயிச்சிருவாங்க. ஆயிலி மட்டும் அந்த குணம் கண்டிப்பா இருக்குது. அப்ப அறிவுக்கு ஏத்த அனுகூலம் இனிமே கிடைக்கும். உயர்ந்த பதவிக்கு நீங்க போறீங்க. வீடு, இடம், பூமி, பூர்வீக சொத்துல கலகம் எல்லாமே தடையெல்லாம் நீங்குது. உங்களுக்கு இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, தொழில் பண்ணக்கூடிய எல்லாமே அமைச்சு கொடுக்குறாரு. தொழில் மாற்றம், இடமாற்றம் கண்டிப்பா வருது. உத்தியோக மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அரசாங்க வேலை உங்களுக்கு தேடி வருது. ஒரு தலைமை பொறுப்புக்கு நீங்க போறீங்க. இனிமே நீங்க என்னெல்லாம் கஷ்டப்படுங்க அந்த கஷ்டத்துக்கு நல்ல பலன் கொடுக்குறாரு. மெயினா உடல் உபாதை இருக்காது. நல்ல ஒரு அனுகூலம் உங்க பக்கம் தேடி வருது. இந்த ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை பார்க்க போறீங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு களை கட்டக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமைகிறது.